ஹாய் லேனஸ், நாம் இன்னைக்கு மெத்தட்ஸ் ஆஃப் ஃபோகாஸ்டிங் பார்க்க போகிறோம். குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அப்படின்னு ரெண்டு மெத்தடில் இருக்குது. குவாலிட்டேட்டிவ் மெத்தடில் எக்ஸ்க்ளூசிவாக ஜட்ஜ்மெண்ட் பேசிஸில் தான் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் எஜுகேட்டட் கெஸ். பர்சன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அவரோட உணர்வை வச்சு தான் ஃபோர்காஸ்ட் பண்ணுறாரு. ஜென்ரலாக இது ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதில் அக்யூரசி ரொம்பவே லோவாக தான் இருக்கும். இப்போ ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் ஓனர் அவரோட கடையில் எவ்வளோ ஆயில் ஒரு வீக்குக்கு தேவைப்படுது அப்படின்றத அவரால் பிளான் பண்ண முடியும். போன வீக் நடந்த சேல்ஸ் வச்சு அவரால் நெக்ஸ்ட் வீக்கு எவ்வளோ ஆயில் தேவைப்படுது அப்படின்றத பிளான் பண்ண முடியும். இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா கூட கொஞ்சம் ஆயில் வரும் அப்படின்ற மாதிரி அவர் பிளான் பண்ணிப்பாரு. அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி கான்சென்சஸ். இங்கே டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ரொம்ப நாலேஜான எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இண்டிவிஜுவல் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது இருக்காது. எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து கமிட்டியாக ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு ரிசல்ட் எடுப்பாங்க. டெல்ஃபி மெத்தடில் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாமே தனித்தனியாக அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அந்த ஒப்பீனியன் எல்லாமே சேமாக எல்லாரும் சொல்கிறாங்களோ அது வரைக்கும் அந்த டிஸ்கஷன் நடக்கும். ஆனால் ஒருத்தங்க யார் என்ன ஒப்பீனியன் சொல்கிறா அப்படின்றது இன்னொருத்தங்களுக்கு தெரியாது. அடுத்தது சர்வே ஆஃப் சேல்ஸ் ஃபோகஸ்ட். அந்த சேல்ஸ்மேனுக்கு நல்ல குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தது அப்படின்னா அவர் அந்த ப்ராடக்டை கஸ்டமருக்கு டைரெக்டாக சேல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கம்பெனிக்கு தான் இது சூட்டபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு சர்வே ஆஃப் கஸ்டமர் ஒப்பீனியன் டைரக்ட்லி ஃப்ரம் கஸ்டமர். ஸோ எந்த கம்பெனிக்கெலாம் கஸ்டமர் ரொம்ப ஃபியூவாக இருக்காங்களோ அந்த கம்பெனிக்கு சூட்டபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அங்கே நம்ம சப்ளையர் டீலர்ஸ் அவங்க கிட்டலாம் கான்டாக்ட் பண்ணி நம்ம சர்வே எடுத்துக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் அனலாகி. நம்ம கம்பெனி செல் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சிமிலர் ப்ராடக்ட்டு வேறு வேறு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் ஸ்டேஜில் என்னென்ன டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ரிசர்ச். ஸோ மார்க்கெட் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம கஸ்டமர் கிட்ட சர்வே எடுப்போம். சர்வே எதர் கொஸ்டினர்லையும் எடுக்கலாம், இல்லைனா இன்டர்வியூ பேஸ் பண்ணியும் எடுக்கலாம். கொஸ்டினர் டேரெக்டாக போய் கலெக்ட் பண்ணலாம், மெயில்டு கொஸ்டினர் கலெக்ட் பண்ணலாம். இன்டர்வியூ ஃபோனில் கலெக்ட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக போய் கலெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம ப்ராடக்ட் நியூ ப்ராடக்டாகவும் இருக்கலாம், இல்லை எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டாகவும் இருக்கலாம். அதை நம்ம வேறு மார்க்கெட் செக்மெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ எந்த மாதிரி இருந்தாலுமே மார்க்கெட்டிங் ரிசர்ச் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ஃபோர்காஸ்டிங் மெத்தட். ஸோ இது மேக்ஸ் பேஸ்ட் மெத்தட் தான். இதில் நம்ம பாஸ்ட் டேட்டாவை யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் எவ்வளோ சேல்ஸ் வரும் அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு லீனியர் ரிக்ரெஷன். லீனியர் ரிக்ரெஷன் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் அண்ட் மல்டிபிள் ரிக்ரெஷன் ரெண்டு டைப் இருக்குது. சிம்பிள் ரிக்ரெஷனில் நமக்கு ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் இருக்கும். மல்டிபிள் ரிக்ரெஷனில் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒன் ஆர் மோர் இருக்கும். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா அந்த வேரியபிள் வேறு எந்த ஒரு வேரியபிள்னாலையுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. ஸோ டிபெண்ட் வேரியபிள் இண்டிபெண்ட் வேரியபிளை சார்ந்து தான் இருக்கும். இண்டிபெண்ட் வேரியபிளில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா டிபெண்ட் வேரியபிள் அஃபெக்ட் பண்ணும். இது டிபெண்ட் வேரியபிளில் சேஞ்சஸ் வர்றது இண்டிபெண்ட் வேரியபிள் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட்டு மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ் ஜென்ரலாக ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பாஸ்ட் சேல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆவரேஜில் கால்குலேட் பண்ணுவோம். அதாவது எவ்வளோ இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு உள்ள சேல்ஸ் டேட்டா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 10 இயர்ஸோட சேல்ஸை நம்ம ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 10 அந்த மாதிரி போட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் ஆர் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இங்கே நம்ம பாஸ்ட் சேல்ஸோட ஆவரேஜை யூஸ் பண்ணி தான் நம்ம சேல்ஸ் எவ்வளோ ஆக போகுது அப்படின்றத ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். ஸோ ரீசன்ட் இயர்ஸோட சேல்ஸ்க்கு வெயிட் ஜாஸ்தி கொடுப்போம். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் டபுள் ஸ்மூத்திங் வித் ட்ரெண்ட். இங்கே மீடியம் ரேஞ்ச் டேட்டா யூஸ் பண்ணுவோம் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவுமே பாஸ்ட் அப்சர்வேஷன் பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவோம். தேங்க்யூ.